உழைத்து சம்பாதித்தா நியாயமான ஆசை, ஊராமட்ட கொள்ளையடி சம்பாதிச்சாலும் அது பேராசை. அத்தான் சொன்னேன், ஆசைக்கருமன் ஈசனோடு ஆக்கணும் ஆசைக்கருமன். எல்லாத்தையுமே ஆசை ஒரு அளவா இருக்கணுமா, ரொம்ப போயிடக்கூடாது. ஆசை படப்பட துன்பம், ஆசைக்கு விட விட அதுதான் பெரும் ஆனந்தம் அப்படின்னா. அதான் சொன்னேன், ஆசைக்கருமன் ஈசனோடு ஆக்கணும் ஆசைக்கருமன். சாமி கும்பிட்றதோட அளவா ரொம்ப கும்பிட்றாத. நாங்கள் கும்பிடலாம் 12 மாதம் மாலை போட்டுக்கணும், எங்கெங்கடா மலைக்கா போய் தெரியலாம். எங்கே பொங்கச்சோறு கொடுக்குறேன், எங்கே சுண்ட கடலை கொடுக்குறேன், புளியோதரை எங்கே கொடுக்குறேன், நாங்கள் அவர்கள் தெரியலாம். ஆனால் நீங்கள் எப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இல்லறவாசிகள், நாங்கள் துறவரவாசி, நாங்கள் சாமியார் போயில, நாங்கள் எப்படினாலும் போகலாம். ஆனால் நீங்கள் இப்படித்தான் வாழணும் ஒரு கணக்கு. எந்த கோயிலுக்காச்சும் ஆசைப்படுறீங்களா? முறையா 48 மாலை போட்டு முறையா 48 விரதம் இருந்து, அதே மாதிரி நம்ம உள்ளூர் சாமி குலசாமி இதெல்லாம் நல்லா கும்பிட்டு, ஏன் இந்த குலசாமி ஓயாமச்சோர் அப்படின்னா நம்மளை பிடிக்க வர எம்மன் கூட அந்த குலசாமியுடைய அனுமதி பெற்றுத்தான் நம்ம வீட்டுக்குள் நுழைய முடியும். அதனால் குலசாமியை நல்லா வழிபடுங்க. அப்படியே வழிபட்டு நம்ம எந்த கோயிலுக்கு ஆசைப்படுறோமோ மாலை போட்டு முறையாக விரதம் வந்து 48 நாள் முடிஞ்சுன்னா போய் மாலை கழட்டிட்டு தெய்வ தரிசனத்தை பார்த்து வீட்டுக்கு வந்தோமா, மாட்டை பிடிச்சோமா, கண்டை பிடிச்சோமா, வயலுக்கு தண்ணி பாய்ச்சணுமா, இப்படி போயிடணும். அதை விட்டு இப்படி சாமியார் கோயிலுக்கு மாதிரி நம்மளும் மலைக்கா 12 மாதம் மாலை போட்டு நம்ம எரிக்கு தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெண்டாட்டி நமக்கு ஜோறு விட மாட்டா, அடுத்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போட்டுருவான், நீ ஏன் சாப்பிட்ற அவன் சாமியார் போயலாம் போயிட்டான்னு. அது மாதிரி இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை, எப்படி நாள் வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தவர்களால் போற்றப்படுகிறது. எப்படி நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் உலகத்தவர்களால் தூற்றப்படுகிறது. அவன் வாழ்க்கை அவன் கையில். நல்ல மனுஷனோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும், கெட்ட மனுஷனோட சேர்ந்தா அவனுக்கு தெரிஞ்ச புத்தியைத்தானே அவன் கேட்டு கொடுப்பேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் நாம நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்கின்ற பொழுது மழை நீர் எல்லாமே சுத்தமான நீர், தூய்மை நீர் தான். அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை என்பது மாறுகிறது. இப்போ சமுத்திரத்தில் வந்தால் அது சமுத்திர நீர், அதே மாதிரி சாக்கடையில் வந்தால் அது சாக்கடை நீர். அது மாதிரி நாம் நல்லவனா மாறணும் அப்படின்னா நல்ல மனுஷனோட சேரணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த சட்டமும் நாம் தண்டிக்கப் போவது கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு எப்பொழுது நாம் மீறுகிறோமோ மாறுகிறோமோ இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நாம் தண்டிக்கப்படுகிறோம். இன்னைக்கு வாத்தியாட்ட சின்ன பையன் அடிபடல அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு காலத்தில் போலீஸ்காரன் கண்டிப்பாக அடிபடுவேன், பார்த்துக்கோங்க. அதே உண்மை. வாத்தியார் பிள்ளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பையிட்ட போய் சொல்லி அப்போ என் பிள்ளைய உன்னை படிக்கத்தானே அனுப்புனேன், ஏன் அடித்த உன்னை கேளு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாரு அப்படின்னு சொல்லி பெத்த அப்போ போய் வாத்தியாரை மாட்டினா அன்னைக்கு அடிக்க மாட்டார் அவர் வாத்தியார். இந்த அடியெல்லாம் சேர்த்துச்சு ஒரு காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் அடிவாங்க அவன். இதுதான் வாழ்க்கை. ஆகின் காரணத்தால் இப்படி வாழ வேண்டும். எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் இந்த உலகத்தில் வளமோடு வாழலாம். ஒரு மனுஷன் எவ்வளோ சுருக்கமாக முடிச்சுடுவான், ஒரு பழுவனை எவ்வளோ ஊதணுமோ அவ்வளவுதான் ஊதணும். தாமரை இலையில் எப்படி தண்ணி மொட்டாமல் இருக்கிறதோ அதே மாதிரி பந்தபாசத்தை கூட ஒரு அளவாக வச்சுக்கணும், ரொம்ப வச்சிடக்கூடாது. பெண்டாட்டி மேலே வைக்கிற உறவும், பிள்ளைகள் மேலே வைக்கின்ற உறவும், அண்ணன் தம்பி மாமி மச்சன் எல்லாரும் மேலே வைக்கின்ற உறவும் ஒரு அளவாக இருக்கணும். ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ஒரு பழுவனை எவ்வளோ ஊதணுமோ அவ்வளோதான் ஊதணும். ரொம்ப ஊதணும் என்னாகும், டம்முன்னு வெடிச்சிடும். அதனால் புள்ள ஊட்டி புத்துறது அளவாக வச்சுக்கோங்க, ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவாக வச்சுக்கோங்க, கொழுப்பு சத்தினுடைய அளவாக வச்சுக்கோங்க. எல்லாமே அளவோடு இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாமே வளம் தான். அதனால் நான் சொல்லுவது சரியா தப்பா மதியம். பணம் தான் இல்லைன்னா தம்பி பாசம் நமக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா நம்ம காதல் கூட மதிக்காது. பெற்ற தாயிடத்தில் நான் பட்ட கடன் ஏறாலும் முடிந்தால் அடைத்திடுவோம், முடிந்தவர என்னாலும் என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து நிற்கிதடா, அது வெளிச்சம் வர உருகிறனா மெழுகு பத்தியடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா, நல்லது கெட்டது எது புரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. அறுவரை முதல் கட்டற வரைக்கும், அறுவரை முதல் கட்டற வரைக்கும் சில்லற வேணும் சகிதா. ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து
பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வள்ளுவன் காந்தி சொன்ன வாசகத்தை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணாமுன்னு படிக்கிறேன். இப்படி தேஞ்சுறேன் மேடைக்கு மேடை. யாரு நம்ம பேச்ச கேட்கறது? குடிக்காத குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு பிள்ளை என்ன பெரிய பெரிய ஞானி எல்லாம் சொன்னாங்க. அப்பயே கேட்காத போது நான் சொல்லியா நீங்க கேட்க போறிய? அரசாங்கம் அது வாத்துக்கள் வருஷத்துக்கு 20 ரூபா பாட்டிலுக்கு 20-30 ஏற்றிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அது ஊத்துறது ஊற்றிக்கிட்டே இருக்கு. யாரும் மாறுறது மாதிரிலாம் கிடையாது. முதல்லாம் பார்த்தி அப்படின்னா சின்ன ஆளுகள்லாம் பெரிய ஆளுகளுக்கு பீடி குடிக்க சிகரெட்டு குடிக்க கூட பயந்தான். எங்கேயாச்சும் 10 மரங்கள்லாம் பள்ளம் போடுவாயில் உட்காந்து குடிச்சா. இன்றைக்கி அப்படி கிடையாது, விளம்பரப்படுத்திட்டு குடிக்கிறான். நம்ம பக்கத்தில் திருப்பூரம், மதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் நாடகத்துக்கு போயிருக்கேன். அங்கே இந்த மாதிரி திருவிழா பெரிய கூட்டம் பார்த்தி அப்படின்னா டிஜிட்டல் போஸ்ட்டு வால் போஸ்ட் அடித்து அதில் 4 சின்ன பயிலு அப்படி பீர் பாட்டில் பிடிச்ச வடிக்கு ஜிஎஸ் கொடுத்தவருக்கு வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. கீழே ஒரு பிராந்தி பாட்டில் கீழே இருக்குது. 4 பேரும் அந்த பிராந்தி பாட்டில் போய் அப்படி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதாச்சும் பரவாயில்ல, அதில் ஒரு வாசகம் அருமையாக எழுதியிருக்கேன். எப்படி குடியை கெடுக்கும், ஆனாலும் குடிப்பது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்கேன். பாருங்க, குடியை கெடுக்க ஆனாலும் குடிப்பது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதி வச்சிருக்காங்க. இனி எப்படி உலகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. நேற்று நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு ஆள் இந்த மாதிரி போஸ்ட் மரத்தில் போய் முட்டிக்கி நிற்கிறாரு. முட்டிக்கிட்டு பொண்ணம்மா கதவை திறன்றாரு. ஏது போஸ்ட் மரத்தில் வேற யாரும் கிடையாது, எங்கள் சித்தப்பன் தான். ஏயா உன்னோட்ட எம்ஜிஆருக்கு தென்ன தாலையில் உனக்கு என்ன எங்கிட்டு தான் கிடச்சி அப்படின்னு சொல்லி கூட்டி போய் வீட்டில் உட்கார வச்சு ஏன் அப்படி தண்ணியை போட்டு ஆடுறேன்னு கேட்டா அவர் எனக்கு பதில் சொல்கிறாடா, நாங்கள்லாம் ஆடலை, நான் அரசாங்கமே ஆடி போயிரும்டா. நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். கொண்டு போனவர் இங்கே ஒரு அரை கட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து அகடான ஊற்றாருன்ட்டேன். நீ யாருக்காச்சும் புத்தி சொல்கிற மாதிரி இருக்கா? நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆட்டம் போட்டு அடங்கிடுவேன் மனிதா. சொல்லிடாம நமக்குள்ளார வெல்ல முடியல.
காசு வேணும் சகிதா. நன்றி நன்றி. அப்படி கடவுளை பார்க்காம காசா வேணும். காசா லேசா காசா லேசா காசா லேசா. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மனிதர்களுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுப்பிப்பார் பாவிகள் அந்த பணம் என சொல்வது வழக்கு. ஆனால் அந்த பணத்துக்கு மனசு என்ன பாடுபடுறான்? கொள்ளையடிக்கின்றான், கொலை பெறுகின்றான். எவன் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை பணம் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டான் மனிதர். திரை கடல் போடி திரவியம் தேடி என சொன்னான். கடல் கடந்து போற நம்மளு பெண்டாட்டியுடைய உறவை மறந்து, பெத்த பிள்ளையுடைய பந்தபாசத்தை மறந்து, ஆத்தாப்பன அனாதியை போட்டு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகிறான். அவன் சொல்ற பூரம் கேட்கிறான். கக்குசு கொள்ள சொன்னா கழுவுறான். உள்ள இருக்கக்கூடிய மலத்தை கையை விட்டு அல்றானாலும் அல்றேன். எதற்காக அப்படின்னா காசுக்காகத்தான். காசு தாட்டில் வீட்டில் மதிப்பு, நாட்டில் மதிப்பு, ரோட்டில் மதிப்பு. நம்ம ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நல்ல கடை வீதிக்கு போகிறோம் அப்படின்னா, அன்னை மாதிரி நல்ல வெள்ளை சட்டையாக போட்டுக்கணும். போட்டாலும் பத்தாது. காசு வச்சா அந்த காசு வெளியில் தெரியுற மாதிரி இருக்கணும் அந்த சட்டை. நைஸாக ஒரு 500 தலை வச்சுக்கிட்டு போய் ரோட்டில் நில்லுங்களே, 4 பேர் சுற்றிக்கிட்டே தருவாங்க. நம்மகிட்ட அடியாள் மாதிரி பின்னாடியே தருவாங்க. எதுக்காக அப்படின்னா, பார்த்தி அப்போத்தே மாமேம்பியான் மச்சாம்பியான் அக்கா நல்லா இருக்கா, ஆத்தா நல்லா இருக்கா, போட்ட விவசாயம் நல்லா இருக்கா. எப்போ இந்த காசை பார்த்தோன்னே விழிப்புணர்வு பாட்டை பாராட்டி இன்னும் ஒரு பாட்டு பாட சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அப்போ வரவணபாண்டியன் அவர்கள் நாரதருக்கு 100 ரூபாய் அன்பள் பணம் கொடுத்து பாராட்டியான அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். அப்படி உறவு என்பது எப்போ அதை பார்த்த உடனே அப்போ தான் வரும். அவருக்கு சொந்தம் பந்த பாசங்கள்லாம் வரும். ஏன்னா பணத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு. இப்போ நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வெறுங்க வச்சுக்கிட்டு போனால் பொண்டாட்டி உள்ள நம்மளை மதிக்குமா? ஒரு மதிக்காது. காசு பொண்டாட்டி பைய பாப்பா புள்ள கையை பார்க்க. அப்போ என்ன மாச்சும் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பையில் ஒன்றுமுன்னா பாய்ந்தலான்னு இப்போ வீதிக்கு வந்து ரோட்டுக்கு ஆனால் படுத்து அங்கே தானே எந்திரிச்சு போ வீட்டுக்கு வராதுன்னு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு பணத்துக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. வந்த நாள்லேருந்து 10 நாளைக்கு 10 பயலுக அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டே வருவாங்க. வெளிநாட்டில் வந்ததுலேருந்து 10 நாளைக்கு 10 பயலுக அவர் பின்னாடி சுற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 10 நாள் கழிச்சு அவர் சுற்றுறதுக்கு ஒத்தனாதி இருக்காது. அவர் தனியாக ஒரு மூளை கட்டி வயக்காட்டை மூளை கட்டி கிருகிருப்பு வந்த மாதிரி தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஏன்? இருக்கின்ற பொழுது வருகின்ற நண்பர்கள், இல்லாத பொழுது நம்மை விட்டு சென்று விடுவார்கள். இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஆளிலே பூவங்காய் மனிதர் கனிமுன்றை சாலை பட்சி எல்லாம் தன் குடிலே நின்று வாழும் ஆளிலை. ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்க இது பண்றிய மாதிரி பார்த்தி அப்படின்னா, ஆளிலே பூவங்காய் மனிதர் கனிமுன்றை சாலை பட்சி எல்லாம் தன் குடிலே நின்று வாழும் ஆளிலே ஆதி போனாலும் அங்கு வந்து இருப்பாருண்டோ. இந்த மரம் பூத்து கொடுக்குகின்ற பொழுது அது நிழல் கொடுக்கின்றது. இந்த நிழல் கீழே எத்தனை பேர், சீட்டு போடுற எத்தனை பேர், சிங்க போடுற எத்தனை பேர், பளிங்கி அடிக்கிற எத்தனை பேர், அழகா பல்லாங்குழி ஆடுறவங்க எந்திரிச்சு எத்தனை பேர், அழகா படுத்து எந்திரிச்சு போறவங்க எத்தனை பேர். ஆனால் இதே மரம் மொட்டை மரம் போச்சுன்னா யாரும் கிட்ட கூட போறதில்லை. இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஏரி நீர் நிறைந்த போது அங்குள்ள பட்சிகளாம் ஆறி நீர் மறுத்த போது அங்கு இருப்பதுண்டோ. பாரி ஆளும் வேந்தன் பட்சம் மறந்த போது அவர் ஒரு பட்சத்தில் ஆகுவாரு. குளத்தில் தண்ணி என்ன கொக்கும் கிடையாது, மீனும் கிடையாது. பெட்டியில் பணம்னா பெத்தவில்லையே நமக்கு சொந்தம் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. பெட்டியில் பணத்தோடு தான் பெத்தவில்லை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றியா கேட்டுக்குங்க. வீட்டுக்கு வர்ற மருமக மாமியால் மதிக்கன்னா மாமியா காலத்தில் இப்போதைக்கு குறைஞ்சி வச்சா ஒரு 4 பவன் 5 பவனில் தங்கத்தில் சங்கிலி தொங்குனா தான் அந்த மாமியாவுக்கு சோறு. நல்லா கேட்டுங்க ஆத்தாக்களா. அந்த சோறு கூட உங்களுக்கு ஊற்றுற சோறு கிடையாது, நீங்கள் போட்டிருக்க சங்கிலிக்கு ஊற்றுற சோறு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆண்கள்லாம் வங்கியில் சேர்த்திருக்க பணத்திற்காகவும் உங்களுடைய சொத்துக்காக ஊற்றப்படுகின்ற சோறு பணமா பாசமா என்று பார்க்கின்ற பொழுது பணம் என்பது பந்திக்கு வரக்கூடிய இந்த வேளையில் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழை. பணம் பணப்பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே தெரியா ஆளானாலும் மனதிருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே.
நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உன்னைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை நமக்கு. கேள்வினிலே வந்தானே தயாரும் அதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. மணப்பந்தியிலே நம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில்லே கிடைக்கும் மனிதனில்லே. பணம் உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்துமே துணிவுமே கொண்டு. மண்ணாய் அவரை மதித்துமே துணிவு மேயும் கொண்டு. உயர்ந்து மேலும் நாடும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. மணப்பந்தியிலே நம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. இழைக்கோ மனிதனில்லே. பணம் பந்தியிலே பூனம் குப்பையிலே. நன்றி நன்றி. அப்படி என்பவன் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகிற மார்க்கத்தில் அடடா இயற்கை தெய்வம் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமாக அல்லவா இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மரங்கள் தான் எத்தனை வகை. தென்னை, தேவாரம், கொங்கு, கொய்யா, சண்பகம், வில்வம், வலா, ஆள், அரசு, அத்தி, அசோடு சொல்லக்கூடிய பல வகை வண்ண மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இச்சோலையிலே மயிலின் நடனமும் குயிலின் இன்னிசை பாட்டும் என் மனதை கொள்ளையல்வாக கொள்கிறது. ஆறுகளும் அருவிகளும் பொய்கைகளும் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இச்சோலைகள் காடுகளும் புதர்களும் குறிஞ்சி இலத்திலே இந்த விரிஞ்சி பரப்பிலே இந்த குறிஞ்சி பலராகப்பட்டது. இந்த இடத்திற்கு வா என்று என்னை உறிஞ்சி இழுக்கக்கூடிய இந்த வேளையில இப்பேற்பட்ட இடத்துல ஏதோ ஒரு சப்தம் உள்ளிருந்து சோ சோ என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன சோ? அடடா அருமையான ராகம், அற்புதமான ராகம், இனிமையான ராகம். இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப ராகமாக அல்லவா இருக்கிறது. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது வைரமணி மிருகத்தால் கால்கட்டு, வைர கோமேதகத்தால் விட்டம் பொட்டி, பச்சைமணி வீரத்தால் பழகு சேர்த்து, பசுமன் நங்கத்தால் பழுது செய்து, பாங்குடு விஸ்வக்கர்மன் செய்த பரன் பாவை குரமாதன் என்று பாடுகின்றால் எப்படி? ஆளுலும் சோ ஆளுலும் சோ ஆளுலும் சோ. அடடா வான் கலந்த வாடிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க. நற்கர்மஞ்சாத்தன்லே தென் கலந்து பால் கலந்து தீங் கனி சுவை கலந்து உன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமணிக்குத பாயன சொன்னானே. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இத்தனை காலமாக சொல்லுவான் உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. ஒரு பிள்ளைங்க சத்தம் போடாது. இன்னைக்கு தான் சத்தம் வெளியே வருது. காரணம் என்ன? பூராமல் முழிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டா, கோட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் வகையில் முழிச்சுக்கிட்டாங்க. இனி பொழைச்சிக்குவாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஏன்னா ஒன்று கூடுனாலே ஏதோ ஒரு விசேஷம். என்ன பார்த்தி அப்படின்னா ஒன்றுபட்ட காலத்தான் நாம் பெற முடிந்தது சுதந்திரம். ஒன்றுபட்ட காலத்தை கிடைத்தது நமக்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டினுடைய உரிமை. அதே மாதிரி நீங்கள்லாம் ஒன்று கூடிய காரணத்தால் அற்புதமான திருவிழா. அது மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்காங்களே எதுக்கு? என்னமோ நடத்த போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்பேற்பட்ட இந்த இடத்துல சித்திரை சவான் நாடுறேன். தையரத்தையா 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 தையர தையர தையரத்தையா சித்திரச்சவானம் திரிக்க கண்டே முத்தாத மொத்தம்மா ஐயரதையா நான கண்ணம்மா குயவரமணி தந்தரவர தையரத்தையா தையரத்தையா சித்திரச்சவானம் திரிக்க கண்டே முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா
தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே உன்னை தேடி இங்கு ஓடி வந்த மகிழே மகிழே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே பெண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கொண்டு கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடு கெல்லும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நதியோரம் நதியோரம் நானும் கொண்டு ஆட்டிய நானும் தானம் சொல்ல நதியோரம் வேண்டினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா எனக்கொரு வரம் தருவாயா ஏ காதணிய கொண்டு வருவாயா பூங்காற்றே, அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் உதடி நேற்று வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி முத்துவில கொண்டு ஏத்தி வச்சு இவ குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா முத்துவில கொண்டு ஏத்தி வச்சு இவ குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பொண்ணுக்கு கண்ணி தந்தா உத்தரவே போட்டு விடு உத்தரவு போட்டு விடு உத்தரவே போட்டு விடு இனி யோசிக்க நேரமில்ல ஒத்திக்கைய அது முட்டையினி வெத்தையில் தூக்கமில்ல சாமத்தில் பூவே சமந்த பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்தமக சகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு நகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு நகப்பா பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாலு பொது ஊர்வலம் நாளை நம்பானிலே நாலு பொது ஊர்வலம் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி என்று முன்னோக்கிலே பாலுமின் ஜீவனே என்று முன்னோக்கிலே பாலுமின் ஜீவனே கருவாச்சி அடி கருவாச்சி கருவாச்சி அடி கருவாச்சி சாடமாட பார்வையாடே காதல் வந்து ஒருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு அது காதல் வந்து பொது உடமை ஆயாச்சு கருவாச்சி அடி கருவாச்சி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடா கடவுள் செய்த குற்றமடா கடவுள் செய்த குற்றமடா சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட போய் வரவா என்றாலே இயக்கத்துடன் பாப்பா போய் வரவா என்றாலே இயக்கத்துடன் பாப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரகினிலே நிற்பா உணர்வில்லை உயர்வில்லை வாடுவார் இல்லை உயிரில்லை வாடினார் என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவார் முத்தார முத்தங்களை அள்ளி அள்ளி தருவார் சொக்கி சொக்கி சிரித்தாரே
நன்றி நன்றி. அப்பப்பட்ட இந்த இடத்துல ராகம் எப்படி என்றால் இவன் தேகத்திலகை என்னை முடியாது போல இருக்கிறதே. அரசனம் விரும்புகின்ற நவனி பெட்டகமா, கலை களஞ்சியமா, காவியம் தீட்டப்படாத ஓவியமா, எப்பேற்பட்ட அழகு இடக்கது எல்லாம் செய்யும். இளநகமல்ல சின்ன அடையுது நடையுது அன்னம் மென்னும் நலபாடு கண்ணன் கொல்லும் படையது பார்வை பூமே படித்தில் விரைவு என்ப குடம்பது கொங்கை இந்த குலமகள் ஜீவ கங்கை என்பதற்கு இந்த மங்கை நின்று உலாவிக் கொண்டிருக்கின்றார். சங்கு கழுத்து சலசல வளகொஞ்சும் கைகள் ஒட்டிய வயிறு உலகாலும் ஈசன் புன்னகையும் போன்ற தேகத்தை பார்க்கின்ற பொழுது தாகத்தை போக்கும் மோக அருவியாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட மாதுக்கு இப்பேற்பட்ட ஒரு தூதா ஒரு அஞ்சரை கடலிலே நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவன் காதோரம் சேர்க்காதோ காற்று நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது நித்திலமே ஒத்து கதவே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே பிரிந்தது உடலல்ல உயிரான் விட்டு விலகாது உயிர் காதலே என்னத்தை சொல்ல நாடு ஆரியில் அன்ன பறவையை எங்கு நான் தேடுவேன் அடியே அமுதே வருந்தாதே. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்கக்கடல் மீதானை தேயாது காதல் சுற்றி வரும் புயல் என்ன ஒட்டுகின்ற கிளி என்ன சுற்றுகின்ற கிளி என்ன ஒட்டுகின்ற கிளி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறை என்ன உங்களுக்கு என்று புரியும் காட்டிலே கரையில் நின்று இக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம் கரையிலே கண்ணி தவித்தாலே கட்டுமரம் மீது காலை துடித்தாரே இதுதான் காதலின் இடைவேளை. விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டுமரம் கடையேறி கடையேறும்
நன்றி. அப்பப்பட்ட இந்த இடத்துல என்ன வளையும் எந்த இடத்தையும் பருத்து கொண்டால் கால தாமதம் காரிய கேடு என சொன்ன ஆகிய காலத்தா சுந்தரம் நிறைந்ததும் பூச்சி இறந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்கை இவள் இந்த புலகுக்கே வந்தாள். உலகெங்கு என் வந்தால் என் வந்தால் என் வந்தால் எதற்காக வந்தால் இவள் யாராக இருக்கக்கூடும் அறிந்தோம் அறிந்தோம் அன்றோனா ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் ஆழ்ந்த கண்ணிலே உற்பத்தியான அமிர்த வள்ளி சுந்தர வள்ளின்னு சொல்லக்கூடிய இரு மாதங்கள் ஒருத்தியான இளையவள் சுந்தர வள்ளிதான் என்ற திருமணத்தை சுதந்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார். அடடா கோபுரத்தை அலங்கரிக்க வேண்டிய கோபுர கலசத்தை மணி மகுடத்தில் பதிக்கப்பட வேண்டியது மாணிக்க கல்லை கந்தனை அலங்கரிக்க வேண்டிய இந்த கடம்ப மலரை இப்படி கானகத்தில் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கு. அந்த கந்த பெருமானைக்கு மனமுடிக்க வேண்டிய காலகட்டம் இறங்கிவிட்ட காலத்தா நாமும் இங்கு வர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது. இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு கழகத்தை துவக்கிவிடுவதுதான் நற்கழகம் சொற்கழகம் பொற்கழகம் என சொல்வார்கள். முக்கழகத்துல அது எக்கழகம் நடந்தாலும் அது நற்கழகமாக முடிய வேண்டுமே. ஆனால் அங்கும் இங்குமாக ஒரு ஆடவன் உடாவிக் கொண்டிருக்கின்றான். இவனைத்தான் முதலாக சந்திக்க வேண்டும் போல இருக்கிறது. ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண.